சட்டப்பேரவையில் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் சபாநாயகர் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை மட்டுமே பேச வேண்டும் எனவும் கடந்த கால வரலாறுகளை பேசக்கூடாது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சபாநாயகர் மீது எந்தவித தனிப்பட்ட விருப்பு வெறுப்பும் கிடையாது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது சபாநாயகருக்கு எதிராக தான் நான் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம். அவர் மீது தனிப்பட்ட முறையில் எந்த உயிர்ப்புகளுக்கும் தனக்கு கிடையாது. அவர் சட்டப்பேரவை தலைவராக நடுநிலையோடு செயல்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தான் அதிமுக முன்வைத்திருக்கிறது. அண்மையில் பாட்னாவில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் சபாநாயகர் அப்பாவுக்கு பேச வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று கூறி அவர் தமிழகத்தை தெரிவிக்கிறார். அதே போலதான் தமிழக சட்டமன்ற மன்றத்திலும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக மக்களுடைய கருத்தாக இருந்து முன்வைத்து பேசி அதற்கு தீர்வுகாண முன்வரும்போது அதற்கான வாய்ப்பு வழங்கப்படாமல் இருக்கிறது. அதற்கு வெளிநடப்பு செய்யும் போது சபாநாயகர் அப்பாவோ அதற்கு நகைப்பு செய்கிறார், போங்க அப்படின்னு நகைப்பு செய்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்தது. அது மட்டுமில்லாமல் சபாநாயகர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்காக கடந்த கால வரலாறுகளையும் முன்னாள் சபாநாயகர் தனபாலையும் 1923ஆம் ஆண்டு முதல் சட்டப்பேரவை நிகழ்வுகள் எவ்வாறு நடைபெற்றது, அப்போது சபாநாயகர் இருந்தவர்கள் எவ்வாறு செயல்பட்டார்கள் என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டினார். அப்போது எழுந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போதைய சபாநாயகர் மீது தான் குற்றச்சாட்டுகள், அவர் மீது இருக்கக்கூடிய தவறுகளை மட்டும் எடுத்துக்காட்டுங்கள், கடந்த கால வரலாறுகளை இதில் பேசக்கூடாது, நாங்களும் எங்களுக்கும் பேச தெரியும் என்று அவர்கள் கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில சபாநாயகத்திற்கான பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சித் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருந்தார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக இதனை அனுப்பி அது தொடர்பான தீர்ப்பை வழங்க வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும் என்று கோரியிருக்கக்கூடிய நிலையில இந்த விவகாரத்திற்காக அடுத்த காங்கிரஸ் சார்பாக தற்போது தீர்மானம் மீது தற்போது விவாதம் நடைபெற்று வருகிறது. தற்போது விவரங்களுக்கு நன்றி சிவா.